ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸ் தான். இது பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது குக் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையலில் மட்டும் டாப்பாக இருக்கக்கூடாது, எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுலையும் நம்ம டாப்பாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா சிச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இதுதான். நம்ம காய் பொரியல் என்ன தான் பார்த்து பண்ணாலும் சில நேரம் நம்ம உப்புடைய அளவு கூட போட்டுருவோம். அந்த சமயத்தில் நம்ம எப்படி அதை சரி பண்ணுறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை உப்புடைய அளவு உங்களுக்கு பொரியல் பண்ணும் போது அதிகமாயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கை அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே தேங்காய் பூ ஆட் பண்ணி உங்களுக்கு உப்பளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பியும் தேங்காய் பூ ஆட் பண்ணுங்கள். நீங்கள் 2 முறை ஆட் பண்ணியும் உங்களுக்கு உப்புடைய அளவு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை உப்பு போடாமல் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு இந்த காயோடு ஆட் பண்ணி விட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்புடைய அளவு பேலன்ஸ் ஆகிருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம தாளிக்கும் போது கடுகு நம்ம சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா இந்த இடம் பூராமே கடுகாயிரும். அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இதை தவிர்க்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோமோ எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு வெடித்தாலும் நமக்கு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே வராது. நமக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது. ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த டிப்ஸில் பார்க்க போகிறது ஒரு பொரியல் பற்றி தான். இதுலேயும் நம்ம உப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னா இதில் எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கேரட் பொரியல். ஒவ்வொரு பொரியலுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக அந்த உப்புடைய அளவு சரி பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம கேரட்டில் உப்புடைய அளவு அதிகமாகிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கேரட் பொரியலில் உப்புடைய அளவு அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீனி ஆட் பண்ணுறதுனால கேரட் பொரியலுடைய டேஸ்ட்டு ஜாஸ்தி ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கை அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம். என்னடா சீனியை போய் ஆட் பண்ண சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. சீனி கேரட்டுடைய டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். கேரட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது இனிப்பாக இருந்த கேரட் மட்டும்தான் நமக்கு பொரியலுக்கும் நல்லாயிருக்கும். உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சமாக சீனியும் தேங்காய் பூவும் போட்டோம்னாவே அது பேலன்ஸ் ஆயிரும். இதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். சில நேரம் கேரட் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதாவது இனிப்பே இல்லாமல் கேரட் சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி கேரட்டில் பொரியல் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் நார்மலாக எப்பவும் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு மறுநாள் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வரவே செய்யாது. அந்த மாதிரி டயத்தில் என்ன மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் தோசை வருங்கிற டிப்ஸு தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் தடவுறதுக்கு நம்ம எண்ணெய் துணி வச்சுருப்போம்ல, அந்த எண்ணெய் துணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி சுட்டதுக்கப்புறமேலு அந்த கல்லை நல்லா அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வச்சு தடவுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பவும் போல் தோசைக்கல்லை சூடு பண்ணி எண்ணெய் தடவி நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக தோசை சூப்பராக வரும். இந்த டிப்ஸை நான் பல வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரே தோசைக்கல்லில் தான் நான் தோசையும் சப்பாத்தியும் சுடுவேன். நான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தோசை ஊற்றுறதுக்கு எனக்கு சிரமமே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்காண்டி, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேங்காய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காண்டி இந்த டிப்ஸு. நம்ம இந்த மாதிரி ஒரு கனமான கத்தி எடுத்துக்கிறணும். கத்தியுடைய பின்பக்கத்தை தான் நம்ம திருப்பிக்கிறணும். நம்ம பின்பக்கம் வச்சு நம்ம கீரல் போடும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஷார்ப்பான பகுதியை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம கீரல் போடும்போதும் ரொம்ப அகலமாக கீரல் போடாமல், அதாவது பெரிய பீஸாக கீரல் போடாமல், இந்த மாதிரி மெல்லிஸாக கீரல் போட்டு லேசாக டேர்ன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அப்படி லேசாக திருப்பி விட்டோம் அப்படின்னா அது அழகாக அந்த சைடு விழுந்து. இந்த மெத்தடில் நம்ம தேங்காய் சில் போடும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் இது வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மெதுவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் முக்கியமாக பிகினர்ஸ்காண்டியும் முட்டை பிரியர்களுக்காண்டியும் மட்டும்தான். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு நம்ம ஹாஃப் பாயில் போட்டோம் அப்படின்னா முட்டை உடச்சி ஊற்றும் போதே அது உடஞ்சி போயிடும். இல்லை முட்டை எடுக்கும் போது அது உடஞ்சிரும். அது ஃபுல்லாக நம்மளால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஹாஃப் பாயில் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போது ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கிடலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் அதிக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது அப்போ தான் அது உடையாமல் கரெக்டாக ஹாஃப் பாயில் ஆகும். இப்போ நான் உடச்சி ஊற்றுறேன் பாருங்கள். எண்ணெய் இந்த அளவு ஹீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது அது உடஞ்சி போகாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம உடனே எடுக்கக்கூடாது. அந்த முட்டையுடைய வெள்ளை பகுதி கிறிஸ்பி ஆகணும். லேசாக கிறிஸ்பியானதுக்கப்புறமேல் எடுத்தால் மட்டும்தான் அது உடையாமல் வரும். நம்ம தேவையான பெப்பர் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ லைட்டாக கிறிஸ்பி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி கிறிஸ்பியாக தெரியுதா? இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கும் போது உடையாமல் நமக்கு பெர்ஃபெக்டான ஹாஃப் பாயில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக முட்டை பிரியர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹாஃப் பாயில் போட்டோம் அப்படின்னா அந்த கார்னர்லாம் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹாஃப் பாயில் போட்டதுக்கு அப்புறமேலு அந்த கல்லில் லேசாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ரஃப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமையலில் மட்டும் டாப்பாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதுக்காண்டி மட்டும்தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம கரண்ட் இல்லாத டைமில் நம்ம எப்படி மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத இன்றைக்கி டிப்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம அம்மா காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத டயத்தில் இப்படி தான் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மெத்தடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மாவில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் உப்பு போடாமல் வச்சுருக்கணும். உப்பு போட்டிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தண்ணி பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. மாவு பாத்திரத்தை இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வைக்கும் போது தண்ணி உள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
முக்கியமாக நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவை ஒரு தடவையாவது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணியை வந்து ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு மாற்றிடணும். இதை 2 மட்டும் நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால் ஒரு வாரம் வரைக்கும் இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸ்லையுமே உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம வந்து ஷேர் பண்ணது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.